ஏய் புனிதா, என்ன பண்ற? இருண்ணா. அண்ணா, நான் கொடி ஏத்திட்டு இருக்கேண்ணா. பாருங்க, பாதி கம்பத்துக்கு மேல ஏறவே மாட்டேங்குது. ஏய் வா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு வா. ஹேய், கொடியேத்திரியா? என்னடி சொல்ற? ஒண்ணுமே புரியல. அண்ணா, சில பேரு வெறும் கையிலேயே முளம் போடணும்னு பாக்குறாங்க. ஆனா நடக்க மாட்டேங்குதே. நானும் அதே மாதிரி போடலான்னு பாக்குறேன். ஆனா எனக்கும் நடக்க மாட்டேங்குது. பாரு, கொடி ஏறுவனாங்குது. என்ன பண்றது? அவங்க ஏத்துனாலும் ஏற மாட்டேங்குது, நான் ஏத்துனாலும் ஏற மாட்டேங்குது. அதுன்னு எது எதை யார் யார் பண்ணணும்னு ஒரு தகுதி இருக்குல்ல. ஏய் புனிதா, என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணி, நீங்க எப்ப வந்தீங்க? நீ வெறும் கையில கொடி ஏத்திட்டு இருந்தல, அப்பவே வந்துட்டோம். அப்படியா? நான் பார்க்கவே இல்ல. என்ன என்கிட்டயே சீன் போடுறியா? நீ வேணும்னு தானே இப்படி எல்லாம் பண்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நடிக்காத. என்ன குத்தி காட்டி பொடி வச்சு பேசுறியா? ஐயோ அண்ணி, எனக்கு இந்த பொடி வச்செல்லாம் பேச தெரியாது. கொடி வச்சுதான் பேச தெரியும். ஐயோ, எனக்கு இங்க என்ன நடக்குனே புரியல. புனிதா, நீயாவது சொல்லு. கரெக்டான நேரத்துக்கு ராசாத்தி அண்ணி வந்து கொடியேத்திட்டாங்கல்ல, அங்கதான் நிக்கிறாங்க ராசாத்தி அண்ணி. என்ன சொல்ற புனிதா? அப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் கண்மணியா? அட, நீங்க என்னப்பா புதுசா கேட்டுட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல ராசாத்தி அண்ணிக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு கண்மணி அண்ணி தான் தலைவியா இருந்து வழி நடத்துவாங்க. கண்மணி, நீ திருந்தவே மாட்டியா? ராசாத்தி உனக்கு எப்போ எந்த கெடுதலும் நினைக்கிறது இல்ல. ஆனா அவளுக்கு நீ கெடுதலை தவிர எதையும் செய்யறது இல்ல. உன்னை தெரிஞ்சுக்க கண்மணி, குறுக்கு வழியில போனா என்னைக்கும் முன்னேற முடியாது. தகுதியின் திறமையை வச்சு நேர் வழியில தான் முன்னேற பார்க்கணும். ராசாத்தி அப்படிதான் முன்னேறி இருக்கா. நீ அப்படியே முன்னேற பாரு, அதான் உனக்கு நல்லது. மாமா, உங்க அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு இது போதும், ஆளை விடுங்க. எவ்வளவு நக்கலா பேசுறா பாத்தீங்களாப்பா? ஏன் மாப்ள, நீங்க எப்பவுமே என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டீங்களா? முதல்ல அவளை பொண்ணா நடந்துக்க சொல்லுங்க, அப்புறம் மத்தத பாக்கலாம். மா, இவங்க எல்லாருக்கும் அந்த குண்டச்சி தான் பெருசு. நீ வேற ஏமா கடுப்ப கிளப்பிட்டு வா போலாம். பா, இவளா திருந்தவே மாட்டாப்பா. இவட்ட பேசி உங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்காதீங்க.
அமுல் பேபி என்ன பண்ற? அமுல் பேபி, அமுல் பேபி இங்க பாரு. ரவுடி பேபி இங்க 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 வா அமுல் பேபி. ரவுடி பேபி ரவுடி பேபி அமுல் பேபி நான் இங்க இருக்கேன். டேய் ரவுடி பேபி வந்திருக்காங்களா? இல்ல அமுல் பேபி, நான் தான் பேசினேன். நீயா? அப்படியே போட்ட போட்டா லூஸ் போடா. டேய் மாப்பிள, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சத்யா சிஸ்டர் குரல்ல பேசினேன். அது உன்னை இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுன்னு நான் சத்தியமா நினைச்சு பார்க்கல. சாரி மாப்பிள. என்ன மாப்பிள, சிஸ்டர் நினைப்பு வந்துருச்சா? ஆமாண்டா, ஒரே ரவுடி பேபி நினைப்பாவே இருக்கு. என்னதான் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசினாலும் அவங்க என் பக்கத்தில் இல்லாதது இதே பறி கொடுத்த மாதிரி இருக்குடா. எப்போ அவங்கள நேரில் பார்ப்பேன்னு தோணுது. மாப்பிள, ராசாத்தி சிஸ்டருக்காக நீ வாலண்டியா தானே சிஸ்டரை பிரிஞ்சிருக்க. எல்லாம் பதவி இருப்பு விழா முடிகிற வரைக்கும் தான்டா. அதுக்கப்புறம் தான் ஊருக்கு போய் நம்ம சிஸ்டரை பாத்திர போறோம்ல. சரி விடு, இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்ட? டிஃபன் ரெடி ஆயிடுச்சுன்னு பிக் சிஸ்டர் சொன்னாங்க. அதான் உன்னை கூப்பிட்டு போலான்னு வந்தேன். இல்ல, எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு. டேய், இன்னைக்கு பூரா ஸ்கூலு அங்க இங்கன்னு அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்க, இப்ப போய் பசி இல்லைன்னு சொல்ற? வாடா வந்து சாப்பிடுறா. டேய் வேணான்னு சொல்றேன்ல, விடு. சரி மாப்பிள, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. இருக்கீங்க, வாங்க உள்ள வாங்க. சரி வாங்க வாங்க வாங்கண்ணே, வாங்கய்யா. வாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. உட்காருங்க ஐயா. எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? அது ஒண்ணும் இல்ல, நம்ம கோயில் மாசி மகா விழாவுக்கு எப்பயும் பெரிய வீட்டுக்கு முதல் அழைப்பு கொடுத்து முதல் மரியாதை செய்வோம். இந்த வருஷமும் பெரியம்மாவுக்கும் உங்களுக்கும் வழக்கம் போல பரிவட்டம் கட்டி பூர்ண கும்ப மரியாதை செய்யணும். அதுக்கு தான் உங்களை முறைப்படி அழைக்க வந்திருக்கோம். அம்மா இல்லைங்களா? இருக்காங்க. குமரா, அம்மா கூப்பிட்டா. என்னப்பா ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுறீங்க? அவங்க தான் ரூம்பை விட்டு வெளியே வர மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காங்களே, அப்புறம் நான் கூப்பிட்டா எப்படி வருவாங்க?
ஊர் பெரியவங்களாம் அவங்கள பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லு, கண்டிப்பா வருவாங்க. சரிப்பா. அம்மா, என்னடா, நான் எங்கேயும் நிம்மதியா இருக்க கூடாதா? எதுக்கு இப்ப இங்க வந்த? என்னம்மா இப்படி பேசுறீங்க? வேற எப்படிடா பேச சொல்ற? அதான் எல்லாரும் சேர்ந்து என் மூக்க உடைச்சு உரம்ப உட்கார வச்சிட்டீங்களே, ஏன் வந்து தொந்தரவு பண்ற? அம்மா, தொந்தரவு பண்ணலாம் வரலம்மா. என்னவோ, வந்த விஷயத்த சொல்லிட்டு முதல்ல இடத்த காலி பண்ணு. அம்மா, உங்களை பார்க்க கோவில் தர்மகர்த்தா, ஊர் பெரியவங்க எல்லாரும் வந்திருக்காங்கம்மா. அப்பா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. என்னவா, அவங்களுக்கு வேற வேலை இல்ல, இப்ப எதுக்கு வந்திருக்காங்க? அம்மா வாங்கம்மா, உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க. வரேன், வந்து தொலைக்கிறேன், வா. அம்மா வணக்கம். வணக்கம்மா. 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 நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன். ஒன்றும் இல்லைம்மா, மாசி மகா விழா வருது, அதான் உங்களை அழைக்கலாம்னு வந்திருக்கோம். வழக்கம் போல பரிவட்டம் கட்டி பூர்ண கும்பம் மரியாதை கொடுக்கறத நீங்க ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் அம்மன் சிலையை வெளியில கொண்டுட்டு வந்து வீதி உலா அனுப்புவோம்மா. அதுக்காகத்தாம்மா வந்திருக்கோம். நீங்க வந்து விழாவை சிறப்பிச்சு கொடுக்கணும். நான் வந்து சிறப்பிச்சு கொடுக்கற மாதிரி தான் இந்த ஊர்க்காரங்க என்ன வச்சிருக்காங்க பாருங்க. இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். என்னம்மா இப்படி பேசுனா எப்படிமா? எப்படி நான் கேக்குறீங்க? பின்ன என்னங்க, நான் தான் இந்த ஊர்ல பெரிய குடும்பத்து பொம்பளைங்கிற நினைப்போ நன்றியோ கொஞ்சம் கூட இல்லாம எலெக்ஷன்ல நேத்து வந்து அந்த ராசாத்தி என்ன தோக்க வச்சுட்டு என்ன அவமானப்படுத்திட்டீங்கல்ல. இந்த ஜனங்க திருவிழா கொண்டாடினா என்ன, கொண்டாட்டாடி எனக்கு என்ன? இதத்தான் அத்தை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். என்ன மரகதம், வந்தவங்கிட்ட என்ன பேசுறதுன்னு விவசாயம் இல்லையா? உன் சொந்த பிரச்சனையா ஊர் பிரச்சனை கோயில் பிரச்சனையோட சேர்த்து பாக்குற? உன்னை முறைப்படி அழைக்க வந்தா ஒரு மரியாதைக்காக வரேன்னு சொல்லாம இப்படி மனசுனவா பேசுவ? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல மரகதம். என்ன நல்லா இல்ல? உங்களுக்கு தெரியாது என்னோட பலி வருத்தம் என்னன்னு. எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறம் என்னால வெளியில தலை காட்ட முடியல. பிடிக்காம தான் நான் ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறேன். அப்புறம் என்ன மாலை மரியாதை எனக்கு எதுவும் வேண்டாம். மா, என்ன எலெக்ஷன் ஆபீஸ்க்கு அலங்கரிச்சு கூட்டிட்டு போய் நானே நிக்கிறேன்னு பல்ட்டி அடிச்சால, இவளுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். எப்படி ஃபீல் பண்றா பாரு. இப்ப முடிவா என்னதான் சொல்ல வர? பெரிய வீட்டு மருமக பெரிய வீட்டு மருமகன்னு என்ன நிக்க வச்சு ஒரேடியா மூக்கறுத்து என்ன உட்கார வச்ச இந்த ஊர்க்காரங்க எனக்கு முக்கியம் இல்லதான். போதும், நான் அவளால அவமானப்பட்டதெல்லாம். என்னால கோயிலுக்கு வர முடியாதுன்னு சொல்றேன். என்னம்மா நீங்க வரலனா எப்படிமா திருவிழா ஆரம்பிக்க முடியும்? ஏன் இந்த வீட்ல நான் மட்டும்தான் இருக்கனா? இல்ல சாமி நான் தான் பூரண கும்பம் எடுக்கணும்னு உங்ககிட்ட வந்து கேட்டுச்சா? அதான் எனக்கு அடுத்து ஒருத்தி இருக்காளே, அவளை கூப்பிடுங்க. அத்தை தான் முடியாதுன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன் உங்களை கம்பல் பண்றீங்க? என்னடா இவ இன்னும் ஒத்து ஊதலேன்னு நினைச்சேன். ஆரம்பிச்சுட்டா. ஆமா ஆமா, சம்மந்திய மனசுடைஞ்சு துக்கத்துல இருக்காங்க. அவங்களையே படுத்துறீங்க. அதுக்காக கண்மணிய பரிவட்டம் கட்டெல்லாம் கூப்பிடாதீங்க. இல்ல சம்பந்தி, கூப்பிடாதீங்க. கூப்பிட்டாலும் நீங்க வேண்டான்னு சொன்ன மாலை மரியாதையெல்லாம் கண்மணி வாங்க வரமாட்டான்னு சொல்ல வந்தேன். அம்மா, முடிவா என்னம்மா சொல்றீங்க? முதல்ல முடியுமா நான் சொல்றேன், நான் வரமாட்டேன். என்னை எதிர்பார்க்காதீங்க, வேற யாரையாவது வச்சு செஞ்சுக்கங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் எலெக்ஷன்ல தோத்த விரத்தில இருக்கா. அவகிட்ட நான் அப்புறம் பொறுமையா பேசுறேன். ஆமா, அம்மா ரொம்ப மன வருத்தத்துல இருக்காங்க, அதான் இப்படி பேசிட்டாங்க. நீங்க ஒன்றும் மனசுல வச்சுக்காதீங்க. சரிங்க தம்பி. சரிங்கய்யா.
அப்ப நாங்க கிளம்புறோம். சாமி என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவுக்கு கட்டுப்படுவோம். நம்ம கையில என்ன இருக்கு? வர்றாங்கய்யா. வாங்க வரேங்க. வாங்க வரங்கய்யா. வரங்கய்யா. வாங்க. அந்த அம்மா இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிருச்சு. இப்ப என்ன பண்றது? பிடிவாதமா வரமாட்டேன்னு சொல்லிருச்சு. கோயில் விழாவை நடத்தியே ஆகணும். எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன யோசனை? பேசாம ராசாத்திய பூர்ண கும்ப மரியாதை ஏத்துக்க சொன்னா என்ன? ஆமா, அந்த பொண்ணு இப்ப சேர்மனா வேற இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டு மருமகளா எல்லா மரியாதையும் ஏத்துக்கிற உரிமையே இருக்கு. இதெல்லாம் எடுத்தோம் கவுத்துறோம்னு பேசிடக்கூடாதியா. அந்த வீட்டு பெரியவங்களை கேட்கணும். இல்லையா, ராசாத்தி இப்ப சேர்மன் ஆயிருச்சு. நாளைக்கு ஏதாவது உதவி கேட்க போனோம்னா இப்பயே தாஜா பண்ணி வச்சுக்கிட்டாதான் உண்டு. அது மட்டும் இல்ல, அந்த அம்மா பேச்சு வாக்குல வேற யாராவது வச்சு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, நம்ம தாராளமா ராசாத்தியை கூப்பிடுவோம். ஆமா, அதுவும் சரிதான். அவங்களே அப்படி ஒரு வார்த்தை சொல்லும் போது நம்ம ஏன் தயங்கணும்? முதல்ல போய் ராசாத்தி வீட்டுல போய் பேசுவோம். சரிதானே? சரி, வாங்க, வாங்க. மா மா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. என்ன ஊர் பெரியவங்களா ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ராசாத்தி வீட்டுல இல்லைங்களாமா? ராசாத்தி கம்பெனி விஷயமா வெளியில போயிருக்கா. சரிங்க. சரி, உள்ள வந்து பேசலாம் வாங்க. வாங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. சரிங்கம்மா. சொல்லுங்க. நாங்க இங்க வந்த விஷயம் என்னன்னா, இந்த வருஷம் மாசி மகா விழாவுக்கு ராசாத்தியை அழைச்சி பரிவட்டை கட்டி பூரண கும்பமரியாதை கொடுத்து அவங்க கையால விழாவை தொடங்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம். அதான் அவங்ககிட்ட கேட்டு போறான்னு வந்திருக்கோம். அம்மா, சிஸ்டர் சேர்மன் ஆன நேரம் கோயில் மரியாதையும் சேர்ந்து வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. நாம சந்தோஷப்படுறது முக்கியம் இல்ல, ராசாத்தி இதுக்கு ஒத்துக்கணுமே. கோவில் விசேஷனா என்ன ராசாத்தி மறக்கவா போறா? கண்டிப்பா ஒத்துக்குவா. இல்லங்க, அவங்க வாயால நாங்க சம்மதம் வாங்கிட்டா நாங்க மத்த ஏற்பாடுகளை பண்ணிடுவோம். சரி இருங்கய்யா, நான் போய் காஃபி கொண்டு வந்துடுறேன். அதுக்குள்ள ராசாத்தி வந்துருவா. சரி. தோ ராசாத்தியே வந்துட்டா. ராசாத்தி, இவங்கள உன்ன பார்க்கத்தான் வந்திருக்காங்க. பெரியவங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சிஸ்டர், இவங்க வந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சா நீங்க இன்னும் சந்தோஷப்படுவீங்க. இந்த வருஷம் மாசி மகா விழாவுக்கு உங்களுக்கு பரிவட்டம் கட்டி பூர்ண கும்ப மரியாதை கொடுக்க போறாங்களாம். அது விஷயமா தான் பேச வந்திருக்காங்க. ஆமா தம்பி, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க விழாக்கு கூப்பிட தான் வந்திருக்கோம். வழக்கமா இதெல்லாம் மரகத அத்தைக்கு தானே செய்வீங்க, இப்ப என்ன புதுசா எனக்கு செய்ய வந்திருக்கீங்க? நீங்க சொல்றது கரெக்ட் தாம்மா. நாங்களும் அவங்கள அழைக்க தான் போனோம். அங்க என்ன நடந்துச்சுன்னா, ஏற்கனவே அந்த ராசாத்தி கிட்ட என்ன தோக்க வச்சு என்ன அவமானப்படுத்திட்டீங்கல்ல. இந்த ஜனங்க திருவிழா கொண்டாடினா என்ன, கொண்டாட்டாடி எனக்கு என்ன? போதும், நான் அவளால அவமானப்பட்டது. என்னால கோயிலுக்கு வர முடியாதுன்னு சொல்றேன். அந்த சாமி நான் தான் பூரண கும்பம் எடுக்கணும்னு உங்ககிட்ட வந்து கேட்டுச்சா? அதான் எனக்கு அடுத்து ஒருத்தி இருக்கால, அவளை கூப்பிடுங்க. அம்மா, முடிவா என்னம்மா சொல்றீங்க? முதல்ல முடிவுமா நான் சொல்றேன், நான் வரமாட்டேன். அதனாலதான் உங்களை அழைக்கலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். மரகத அத்தை
ஏதோ கோவத்துல வேணான்னு சொல்றாங்க. ஆனா அந்த கோவம் எப்பவுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. பின்னாடி பேசி பார்த்தா சம்மதம் கொடுக்கலாம். அப்படியே அவங்க பிடிவாதமா வேண்டான்னு சொன்னாலும் அடுத்து எங்க அத்தை மங்க அத்தை இருக்காங்க, அவங்க பண்ணலாம். அதுவும் இல்லனா மூத்த மருமக கண்மணி இருக்கா, அவ பண்ணலாம். அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ண சொல்றது முறை இல்லைங்க. இல்லம்மா, நீங்க இப்ப சேர்மன் பதவிக்கு வந்திருக்கீங்க. அந்தஸ்து மரியாதையில அவங்களுக்கு பிறகு நீங்க தாமா அந்த இடத்துல இருக்கீங்கம்மா. அதனால நீங்க தாமா இதை எல்லாத்தையும் பண்ணணும். இல்லங்க, நான் இந்த ஊருக்கு சேர்மனா இருந்தாலும் வீட்டுக்கு மருமக தானே, அதுவும் கடைசி மருமக. அதனால நான் பண்றது முறையா இருக்காது. வழக்கமா இருக்கிற விஷயத்த மாத்தாதீங்க. நீங்க மறுபடியும் மரகத அத்தை கிட்ட பேசி பாருங்க. இல்லனா நான் பாரி மாமா கிட்ட சொல்லி அத்தை கிட்ட பேச சொல்றேன். அவங்க கண்டிப்பா வருவாங்க. நீங்க நம்பிக்கையோட போங்க. சரிம்மா, உங்க வார்த்தையை நம்பி போறோம். நாங்க வரோம். அப்ப நாங்க வரோம்மா. வரோம் சார். என்ன சிஸ்டர், உங்களை வீடு தேடி வந்து கோயில் மரியாதை செய்யணும்னு சொல்றாங்க. ஆனா நீங்க வேணான்னு ஈஸியா சொல்லிட்டீங்க. நாட்டுல அந்தஸ்து மரியாதை கிடைக்காதுன்னு ரொம்ப பேர் அழிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ரொம்ப வித்தியாசமான பொண்ணா இருக்கீங்க. இல்லன்னு நான் கோவிலுக்கு போய் மரியாதை வாங்கிக்கிற கௌரவத்தை விட மரகத அத்தை கிட்ட நல்ல மருமகன்னு பேர் எடுக்கிறது தான் எனக்கு முக்கியம். ஏன்னா ஒரு பொண்ணு முதல்ல அவ குடும்பத்துல இருக்கிறவங்க மனசுல இடம் பிடிக்கணும். அப்புறம் தான் இந்த ஊரு மரியாதை எல்லாமே. ஆனா அந்த விஷயத்துல மரகத அத்தை இன்னும் என்ன மனசார ஏத்துக்கல. இங்க பாரு ராசாத்தி, அந்த அம்மா உன்னை எப்ப ஏத்துக்கிறது? அதுக்கான அறிகுறியே எதுவும் தெரியலையே. சீக்கிரமே ஏத்துப்பாங்கம்மா. இப்ப இதை ஏன் வேண்டான்னு நான் பிடிவாதமா சொல்றேன்னா, எலெக்ஷன்ல அவங்கள தோக்கடிச்சதையே என்னால தாங்கிக்க முடியல. இப்ப கோவில்ல பூர்ண கும்ப மரியாதையும் வாங்கிக்கிட்டு மறுபடியும் அவங்கள காயப்படுத்த நான் விரும்பல. சிஸ்டர், உங்களோட நல்ல குணத்தை அந்த அம்மா இப்பதான் புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல. சீக்கிரமே புரிஞ்சுப்பாங்கன்னு. சரி, நான் கொஞ்சம் வெளியே கிளம்பணும். ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். அண்ணே, வண்டி கொஞ்சம் ஒரு மண்டி பாட்டுங்க. சரிம்மா. பாத்தியாடா என் தங்கச்சிய, அவங்க அத்தையை காயப்படுத்தக்கூடாதுன்னு எவ்வளவு கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றாங்கன்னு. ஆனா எந்த பின்விளைவுகளை பத்தி யோசிக்காம மரகதாமாவை எல்லாருக்கும் முன்னாடியும் எனக்காக மன்னிப்பு கேட்க வச்சாங்க. என் தங்கச்சியை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா மாப்ள, உன் கூட பிறந்த தங்கச்சி இருந்திருந்தா கூட இப்படி எல்லாம் பண்ணிருப்பாளான்னு எனக்கு தெரியல. முதல்லயே பிரபு சொன்ன மாதிரியே அம்மாட்டே கொடுத்துருவோம். அதான் அம்மா ரூமை விட்டு வெளியே வந்துட்டாங்கல்ல, இப்ப கோவம் வேற குறைஞ்சிருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம். இது அத்தைக்கு பிரபு எடுத்து கொடுத்த புடவையாச்சே, இது எதுக்கு இவர் எடுத்துட்டு போறாரு? வா போய் பாப்போம். அம்மா. என்ன குமரா, என்ன விஷயம்? இல்லம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னடா முக்கியமான விஷயம்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேட்க உனக்கு என்ன தயக்கம்? இல்லம்மா, நான் சொல்ல போற விஷயத்தை நீ பொறுமையா கேட்கணும், கோவப்படக்கூடாது. டேய், எதுக்குடா சுத்தி வளைச்சு பேசுற? எதுவா இருந்தாலும் நேரடியா கேளு. ஏன் புள்ளடா நீ? அம்மா கிட்ட கேட்க உனக்கு என்ன தயக்கம்? தைரியமா கேளு. அம்மா இப்படி சிரிச்சுட்டே சொல்றத பார்த்தா கண்டிப்பா கோவம் குறைஞ்சிருச்சு.
இப்ப நம்ம தைரியமா புடவையை கொடுக்கலாம். அம்மா இந்தாங்கம்மா. என்னடா அது? புடவைம்மா, வாங்கிக்கோங்க. என்னடா அம்மாவுக்காக வாங்கிட்டு வந்தியா? திடீர்னு புடவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, என்ன விஷயம்? புடவை சூப்பரா இருக்குடா, கலரும் எனக்கு பிடிச்சதா தான் வாங்கிட்டு வந்திருக்க. அம்மா, இது நான் எடுத்த புடவை இல்ல. என்ன, நீ எடுக்கலையா? அப்ப இது யார் எடுத்த புடவை? அது பிரபு உங்களுக்காக எடுத்து கொடுத்ததுமா. என்ன சொன்ன? பிரபுவா? அவன் எதுக்கு எனக்கு புடவை எடுத்து கொடுக்கணும்? இத பாரு, நான் ஏதாவது சொல்றதுக்குள்ள இதை எடுத்துட்டு வெளியில போ. அம்மா அம்மா, இப்பதான் நான் கோவப்பட மாட்டேன் நீ என் புள்ளடான்னு சொன்னீங்க. அதுக்குன்னு என்ன அவமானப்படுத்தி நம்ம புடவை வாங்கி கொடுப்பான்? அத நீ கொடுத்தா நான் பல்ல கட்டிட்டு வாங்கிக்கணுமா? இத பாரு, நான் மரகதண்டா, மரியாதையா புடவை எடுத்துட்டு போயிடு. என் கண்ணு முன்னாடியே நிக்காது. என் மாமியாக்காரி ரோஷக்காரி தான். பார்த்தல, புடவைய தூக்கிட்டு போன்னு சொல்லிட்டா. ஆமாண்டி, இல்லன்னா இத்தனை வருஷம் இந்த வீட்ல எல்லாரையும் அடக்கி வைக்க முடியுமா? அம்மா ப்ளீஸ்மா, நீ நினைக்கிற மாதிரி அந்த பிரபு ஒன்றும் கெட்டவர் இல்லம்மா. அவர் ரொம்ப நல்ல கேரக்டர்மா. டே குமரா, எனக்கு யாரு எப்படின்னு நல்லா தெரியும். நீ ஒன்னு எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். ஐயோ அம்மா, உங்களுக்கு போய் நான் அட்வைஸ் பண்ண முடியுமாம்மா? இந்த விஷயத்துல நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. அம்மா, பிரபு தன்னாலதான் ராசாத்தி அவங்கள மன்னிப்பு கேட்க சொன்னான்னு ரொம்ப ஃபீல் பண்றாருமா. என்னால ஒரு பெரிய மனுஷிய, அதுவும் ஊரே கொண்டாட பெரிய குடும்பத்து மரகதம்மாவுக்கு ஒரு இழுக்கு வந்துருச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுறாருமா. அதான் உங்களை நேர்ல சந்திச்சு பேச ஆசைப்படுறாருமா. ஏய் கண்மணி, உன் புருஷனுக்கு உன்னை தவிர எல்லாரையும் பிடிக்கும் போல இருக்குடி. அந்த பிரபுக்கு என்னமா சப்போர்ட் பண்ணி பேசுறான்? ஆமாம்மா, அவன் ஒரு லூசு. நியாயம் தர்மம்னு பேசிட்டு தெரியும். அதை விடுமா, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். டேய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அவன் என்கிட்ட பேசுறதுக்கு என்னடா இருக்கு? அப்படிலாம் சொல்லாதம்மா, தயவு செஞ்சு அவரை புரிஞ்சுக்கம்மா. அம்மா, உனக்கு ராசாத்தியை பிடிக்காதுங்கிறதுக்காக அவங்க கூட இருக்கிற எல்லாரையும் தப்பா நினைக்காதம்மா. அந்த பிரபு ரொம்ப நல்லவர்மா. நடந்த சம்பவத்துக்கெல்லாம் மனப்பூர்வமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாருமா. ப்ளீஸ்மா, மனசு இறங்கி வாமா. ஏண்டி கண்மணி, உன் மாமியா புடவைய வாங்கிடுவா போல இருக்கு. இல்லம்மா, அதெல்லாம் வாங்க மாட்டா. சரி குமரா, எப்போ ஒருத்தன் தான் செஞ்ச தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்க நினைக்கிறானோ அப்பவே அவனை மன்னிக்கிறதா ஒரு பெரிய மனுஷிக்கு அழகு. அதனால நான் அவனை மன்னிச்சிட்டேன். அவனை நான் பாக்குறேன்னு வர சொல்லு. என்னது இது? ரொம்ப சந்தோஷமா, உடனே வர சொல்றேன். அம்மா, எங்கம்மா வர சொல்றது? ஏன் நம்ம வீட்டுக்கே வர சொல்லு, பேசலாம். வீட்டுக்கா? என்ன கண்மணி, உன் மாமியாக்காரியை இப்பதான் புகழ்ந்து பேசுன, டக்குன்னு இப்படி மாத்தி பேசுறா? அம்மா, நானும் நம்ம வீட்டுக்கு தான் வர சொன்னேன். ஆனா இங்க வர்றதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுறாரு. அதான் வெளியே எங்கேயாவது மீட் பண்ணா நல்லா இருக்குமேன்னு தான்மா. சரி, நம்ம வழக்கமா போற அம்மன் கோயிலுக்கு வர சொல்லு, அங்க வச்சு பேசலாம். வா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் சொன்னதை மதிச்சு இவ்வளவு சீக்கிரத்துல சமாதானமாவே நான் நினைக்கவே இல்லம்மா. சரி, இப்பவே பிரபுக்கு ஃபோன் பண்ணி அம்மன் கோயிலுக்கு வர சொல்றேம்மா. அம்மா இந்தாம்மா, புடிங்கம்மா. சரி, வரம்மா.
என்ன கண்மணி, உன் மாமியா இப்படி பண்ணிட்டா? இவரு பெரிய இவரு சமாதான புறாவை பறக்க விட போறாரு. கண்டிப்பா இந்த சந்திப்பு நடக்க விடக்கூடாது. அதுக்கு என்னடி பண்ண போற? பண்ணி முடிச்ச பிறகு சொல்றேன். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுமா இவ என்னத்த சொல்றது. வர வர நம்மள மதிக்கிறதே இல்லை இவ. மாப்பிள, என்ன எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? என்ன விஷயம்? எல்லாம் என் தங்கச்சி நினைச்சதாண்டா. என் தங்கச்சி மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கனால தான் சில நல்ல விஷயங்களும் நடக்குது. உண்மையில ஷீ இஸ் கிரேட். தேடி வந்த மாலை மரியாதை வேணான்னு சொல்ல எவ்வளவு பெருந்தன்மை வேணும். அதுவும் யாருக்காக? தன்னை வெறுத்து ஒதுக்குற பெரிய மாமையாருக்காக. ஆமா மாப்பிள. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு மரகதம்மாட்ட சண்டை போட்டப்போ தன் வாழ்க்கையை பத்தி பெருசா நினைக்காம என்னை பத்தி மட்டும்தான் நினைச்சாங்க. இனிமே எனக்கு அந்த வீட்டில் இடம் இல்லை முடிவெடுத்து தான் இப்படிலாம் பேசுறான்னு நினைச்சேன். ஆனா அவங்க மேல கொஞ்சம் கூட கோவம் இல்லாம இப்ப கூட தன்னோட மாமியாருக்கு ஆதரவாக தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்கள எந்த விதத்திலையும் அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை. ஆனா ஒரு விஷயத்துல நான் ராசத்தை பாராட்டியே ஆகணும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த வீட்டில் நம்ம வாழ்வோம் நம்பிக்கையோட இருக்காங்க பாத்தியா? அவன் கான்ஃபிடன்ஸ் வேற லெவல்டா. அதான் அந்த நம்பிக்கைய ஒரு அண்ணனா இருந்து நான் காப்பாத்தணும்டா. உன் முயற்சி என்னமோ நல்ல விஷயம்தான். ஆனா அந்த அம்மா நினைச்சாதான் கொஞ்சம் ஜர்க்காவது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா. அதான் குமரன்ட்ட புடவை கொடுத்து அவங்க அம்மாவை சந்திக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. அப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா ராசாத்தை பற்றி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, இன்னமும் ராசாத்தி உங்க மேலே நிறைய மரியாதை வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு புரிய வச்சா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. குலபுதம், ஏண்டா நான் எவ்வளவு எமோஷனலா ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கேன், எந்த பதில் சொல்லாம இப்படி பகல் கனவு கண்டுட்டு இருக்க? அது இல்ல மாப்பிள, எனக்கு என்னமோ நீ சொல்றதெல்லாம் கேட்டு அந்த அம்மா ராசாத்திய வீட்டுக்கு வாமான்னு கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தோணல. அதான் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லடா. இந்த பாரு, இப்ப நம்ம ஒரு நல்ல காரியத்துல இறங்கிட்டோம். அது நம்பிக்கையோட செஞ்சா கண்டிப்பா அது பலன் இருக்கும்டா. அதான் குமரன் மச்சான் போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மாப்பிள, நான் நெகட்டிவா பேசினதுக்கு என்ன மன்னிச்சிடுறா. உன்னோட பாசிட்டிவ் அப்ரோச் கண்டிப்பா ஜெயிக்கும். என்னடி என்னமோ பண்ண போறேன்னு சாதாரணமா வந்துட்ட? உன் புருஷன் சம்பந்தி அம்மா மனசை ஈஸியா கரைச்சிட்டாரு. போற போக்க பார்த்தா அந்த ராசாத்தியும் உன் மாமியாரும் ஒன்னாயிடுவாங்க போல இருக்கே. அப்புறம் உன் பாடு திண்டாட்டம் தான். அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதுமா. அதெல்லாம் சரிடி, அந்த பிரபு எதுக்கு உன் மாமியார சந்திக்கணும்? அதாண்டி எனக்கு புரியல. உனக்கு புரியாம இருக்கும், ஆனா எனக்கு எல்லாம் தெரியும். அது ஒண்ணும் இல்லம்மா, அந்த பிரபு அன்னைக்கு கோயில்ல வச்சு நம்ம கிட்ட சவால் விட்டான்ல, அதான் ராசாத்திய பெரிய வீட்டுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கறதா என் வேலைன்னு. ஆமா கண்மணி. ஆனா அதையும் அந்த ராசாத்தி பதவி ஏத்துக்கிறதுக்குள்ள நடத்தி காட்டுறேன்னு வீரவசனம் பேசினால, அதை எப்படியாவது பண்ணி முடிக்கதான் என் மாமியார் கிட்ட மன்னிப்பு கேட்டு தாஜா பண்ணி காரியத்தை சாதிக்கலான்னு பாக்குறான். அவன் என்னதான் நினைச்சாலும் உன் மாமியாக்காரி அவனை மன்னிப்பாளே ஒழிய ராசாத்தியெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டான். ஏன்னா எலெக்ஷன்ல தோத்ததுனால அவன் மேல கொலை வெறியோட இருக்கா. அப்படியெல்லாம் நம்ம சாதாரணமா எதிரிய எடை போட கூடாதுமா.
எல்லா ஆங்கிள் இருந்தும் யோசிக்கணும். கண்மணி, அம்மாக்கு அப்படிலாம் யோசிக்க தெரியாதுடி. நீயே என்ன விஷயம்னு சொல்லு, அது அப்படியே அம்மா செயல்படுத்திடுறேன். ஆ? ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி. இப்பதான் அம்மாவை அடிக்காம நீ கொஞ்சி இருக்க. சரி சொல்லு உன் ஆங்கில பத்தி. சொல்றேம்மா. பிரபு பெரிய கோடீஸ்வரன், சென்னையில பெரிய பிசினஸ்மேன். என் மாமியாக்காரி தான் பணக்காரனாவே பல்ல இழிப்பாளே. அவன் மட்டும் ராசாத்தி உண்மையிலேயே என் தங்கச்சி மாதிரி. அவ பேர்ல பல கோடி ரூபாய் டெபாசிட் பண்றேன், அவ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லிட்டா போதும். உடனே என் மாமியார் அவ ஸ்டேட்டஸ்ல நமக்கு சமமா வந்துட்டான்னு சந்தோஷப்பட்டு வீட்டுக்குள்ள சேர்த்துக்குவா. ஐயோ, அப்புறம் நம்ம கதை என்னடி ஆகுறது? பதறாதம்மா, அப்படியெல்லாம் நான் விட்டுருவேனா? அந்த ராசாத்தி சேர்மேனா ஆனாலும் சரி, இல்ல எவ்வளவு ஒசரத்துக்கு போனாலும் சரி, நம்மள பொறுத்த வரைக்கும் அவ பஞ்ச பரதேசி தான். என் மாமியாரையும் அப்படித்தான் நினைக்க வைக்கணும், இல்ல கதையே மாறி போயிடும். ஆமா, அப்புறம் நம்மள டம்மி ஆக்கிடுவாங்களே. அந்த ராசாத்தி பஞ்ச பரதேசியா இருக்கிற வரைக்கும் தான் நாம இந்த வீட்ல தனிக்காட்டு ராஜாவா ஜாலியா இருக்கலாம். அது மட்டும் இல்லம்மா, ராசாத்தி எலெக்ஷன்ல தன்னையே ஜெயிச்சுட்டாங்கிற வெறுப்பு இன்னும் என் மாமியாக்காரிக்கு இருக்கு. அது அந்த பிரபு ஏதாவது பேசி குறைச்சிட்டான்னா அடுத்த நிமிஷமே ராசாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்துருவா. அது நடக்கவே கூடாது. மரகதம் ஒரு லூசு, யாரு கரைச்சாலும் அப்படியே கரைஞ்சிருவா. இல்லனா நம்ம படம் இன்னும் நம்ம வீட்டுல ஓடிட்டு இருக்குமா என்ன? கண்மணி, உனக்கு இருக்கிற அறிவும் ராஜதந்திரமும் யாருக்குமே வராதுடி. சூப்பர் கண்மணி. அதெல்லாம் சரி கண்மணி, புருஷன்தான் உன் அத்தைக்கும் அந்த பிரபுக்கும் பாலம் போடுறானே. அவரு போட்டா நான் எதுக்கு இருக்கேன்? சுக்கு நூறா உடைச்சிட மாட்டேன். கண்மணி, நீ சொல்றத பார்த்தா உன் புருஷன் காலையோ இல்ல உன் அத்தை காலையோ உடைக்க போறியா? அட ஏமா நீ, இதுங்க ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஒண்ணு நடந்தாலும் நான் தான் சேவகம் பண்ணணும். நான் அதெல்லாம் பண்ண போறது இல்ல. நல்ல வேளை, நான் பயந்தே போயிட்டேன். நீ ஏன் பயப்படுற? அந்த பிரபு என் மாமியாக்காரிய மீட் பண்ணாம பாத்துக்கிட்டாலே போதும், மத்ததெல்லாம் தானா நடக்கும். இப்ப என்னடி பண்ண போற? ஓ கண்மணி, வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. மூர்த்தி, சொல்லுங்கம்மா. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கச்சிதமா நீங்க செஞ்சு முடிக்கணும். கண்டிப்பா செய்யறேம்மா. விஷயம் என்னன்னு சொல்லுங்கம்மா. இவ்வளவுதானம்மா, இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க கவலைப்படாம இருங்க. திரும்பவும் சொல்றேன், அந்த பிரபு ராசாத்தி வீட்ல இருந்து கார்ல வருவான். என் மாமியார் அம்மன் கோயில்ல இருப்பாங்க. எக்காரணத்து கொண்டும் அவங்க 2 பேரும் மீட் பண்ணிடவே கூடாது. புரிஞ்சுதா? பக்காவா பண்ணிடுறேம்மா. இவ கூட இருக்கிறது என்னைக்கா இருந்தாலும் நமக்கு ஆபத்து தான்.